நடிகர் விஜயகாந்த் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர் ஒருவர் அரசியல் தொடர்பான கேள்வி ஒன்றை கேட்க முனைந்தார். அவர் கேள்வி கேட்டு முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட நடிகர் ரஜினிகாந்த், அரசியல் பற்றி கேள்வி கேட்க வேண்டாம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஓகே தேங்க்யூ என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் கைதானவர்களில் 18 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மாதவச்சேரி சங்கராபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது. இதில் தொடர்புடைய 24 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் 18 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். குண்டர் தடுப்பு சட்ட கைது உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 18 பேரின் உறவினர்கள் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள், காலதாமதமாக குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, அது தொடர்பான ஆவணங்கள் மொழிபெயர்த்து வழங்கப்படவில்லை, எனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றனர். அப்போது நீதிபதிகள், கைதானவர்கள் 5 மாதங்களுக்கு மேலாக சிறையில் உள்ளனர், இதற்கு மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் வைத்திருக்க வேண்டிய தேவை என்ன? கள்ளச்சாராய விற்பனை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய மதுவிலக்குத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முன் மரக்காணத்திலும் இது போன்ற சம்பவம் நடந்துள்ளது. சிறப்பு பிரிவான மதுவிலக்குத்துறையின் செயல்பாடு தோல்வி அடைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. மதுவிலக்கு பிரிவால் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் பாதிக்கு மேல் ஜோடிக்கப்பட்டவை பல தவறுகளை செய்கின்றனர். தவறு செய்யும் போலீஸ் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தெரியவில்லை. கள்ளச்சாராய விற்பனை சம்பவங்களில் முதன்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்ட போது தப்பிக்க முயன்று கீழே விழுந்ததில் இடது கால் மற்றும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர் மருத்துவ சிகிச்சையில் அவர் உள்ள நிலையில் அவருக்கு எலும்பு முறிவை சரி செய்ய அறுவை சிகிச்சை வழியாக உலோக உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபையில் முதலிலேயே தேசிய கீதம் பாடவில்லை என்ற காரணத்தை கூறி ஆளுநர் RN ரவி தன் உரையை படிக்க மறுத்து சபையை விட்டு வெளியேறி சென்றார். இது மரபு மீறிய செயல் என்று ஆளும் கட்சியினர் ஆளுநர் ரவியின் செயல்பாடுகளை விமர்சித்துக் கொண்டுள்ளனர். அதே நேரம் அரசியலமைப்பு சட்டப்படி சபை நடக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த ஆளுநர், கோரிக்கை ஏற்கப்படாததாலேயே உரையை படிக்க மறுத்து சபையில் இருந்து வெளியேறினார் என ஆளுநர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்நிலையில் சபை நடவடிக்கைகள் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். அதன்படி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக மக்களுக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்ட அதிகாரங்களை மீறுகிற வகையிலும் தொடர்ந்து செயல்படுவதை ஆளுநர் RN ரவி வழக்கமாக கொண்டிருக்கிறார். சட்டசபை மரபின்படி ஆளுநர் உரை முன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் நடைமுறை. அதை மீறும் வகையில் ஆளுநர் ரவியின் நடவடிக்கை அமைந்திருப்பது சட்டசபையை அவமதிக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறுகையில், சட்டசபை மரபை ஆளுநர் ரவி அவமதித்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறும்போது, தேசிய கீதம் பாடவில்லை என கூறி ஆளுநர் வெளியேறியிருப்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று என்பது தெளிவாக தெரிகிறது. சபாநாயகர் சபை மரபு குறித்து ஆளுநருக்கு கடந்த ஆண்டே தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் ரவி தமிழக அரசு தயாரித்துள்ள உரையை வாசிக்காமலேயே வெளியேற வேண்டும் என முன்கூட்டியே முடிவு செய்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பே. சண்முகம் கூறுகையில், மரபுகளை மதிக்காமல் மத்திய அரசு விரும்புகிறபடி நடந்து கொள்வதை ஆளுநர் ரவி வழக்கமாக கொண்டுள்ளார். அவர் பதவி விலக வேண்டும். அந்த முடிவை அவர் எடுக்காவிட்டால் மத்திய அரசு அவரை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறுகையில், மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டசபை மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும். ஒவ்வொரு முறை சட்டசபை கூடும் போதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது.
இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் என்றும் நடிகர் விஜய் கூறியுள்ளார். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள கந்தேரை கிராமத்தில் 540 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் 18 வயது இளம்பெண் விழுந்துள்ளார். அந்த பெண்ணை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டெல்லி முதலமைச்சர் இல்லத்தை புதுப்பிக்க திட்டமிட்ட மதிப்பீட்டை விட 342% அதிகம் செலவிடப்பட்டுள்ளதாகவும், அனுமதி வழங்குவதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் முதலமைச்சர் அதிஷி தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெறுகிறது. இங்குள்ள 70 சட்டசபை தொகுதிகளுக்கும் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் வசிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பியாரி தீதி யோஜனா என்ற திட்டத்தை காங்கிரஸ் அறிவித்துள்ளது.